அந்த வண்டி போப்பா, முன்னாடி போகப்பா, என்னங்கப்பா இப்ப பாத்தீங்கன்னா நம்ம கடந்த 10 ஆண்டுகள் 2 முறை இந்த தொழிலுடைய வேட்பாளராக வெற்றி பெற்ற பிடிஆர் வந்து நம்ம எதுவுமே செய்யல. பிடிஆர் வந்து இது வரைக்கும் நம்ம எதுவுமே செய்யல. ஒரு 5 வருஷம் வந்து அமைச்சராக இருந்தாரு, அது எதுவும் செய்யல. இப்ப வந்து நம்முடைய வேட்பாளர் வந்து இப்ப நம்ம வேட்பாளர் வந்து பாத்தீங்கன்னா இங்க பேசிட்டு இருக்காரு. பின்னாடி பாத்தீங்கன்னா கூட்டாளி உதயநிதி ஸ்டாலின் பேசுறாரு. பின்னாடி இந்த ஆட்சியை 5 வருஷம் நம்ம வேட்பாளர் வந்து கூட்டாளி இருக்காரு. அப்ப வந்து பேசிக்கா வந்து நாடக நடிகர் ஸ்டாலின், இவர் வந்து திரைப்பட நடிகராக இருந்தாரு. அப்ப அவங்களும் கூட்டாளி தான். கூட்டாளி ஆட்சி வந்து தமிழ்நாட்டுக்கு வந்து பாத்தீங்கன்னா 5 வருஷத்துல ஒண்ணுமே இல்லை. இப்ப மட்டும் பாத்தீங்கன்னா 5 லட்சம் கோடி கடன் வந்து இந்த தமிழகத்துக்கு வந்து வந்திருக்கு. இப்ப வந்து இது வந்து மீட்டரும் எம்எல்ஏ. அதனால அனைவரும் சிறந்த பணி செய்து அருமையன் சுந்தர்சி அவர்களை வெற்றி பெற செய்யணும் என்று அன்போடு கேட்டுக்கொண்டு இப்பொழுது நமது வெற்றி வேட்பாளர் அருமையன் சுந்தர்சி அவர்கள் இப்பொழுது எங்களிடம் வாக்கு கேட்டு பேசுவார்கள். அன்புள்ள மதுரை மத்திய வாக்காளர் பெருமக்களுக்கு, பெரியோர்களுக்கு, தாய்மார்களுக்கு, சகோதர சகோதரிகளுக்கு எனது அன்பான வணக்கம். இரட்டை சின்னத்தில் போட்டியிடும் நான் உங்களிடம் உங்களுடைய பொன்னான வாக்குகளை தேடி உங்கள் நடுவே வந்திருக்கிறேன். ஒரு எம்எல்ஏ எலெக்ஷன்ல ஜெயிச்சு நான் உங்களுக்கு பண்ணக்கூடிய கடமைகளை உங்கள் அருளாலும் ஆண்டவன் அருளாலும் எம்எல்ஏ எலெக்ஷனுக்கு முன்னாடியே என்னால் உங்களுக்கு பல சேவைகளை செய்ய முடிஞ்சிருக்குங்கிறது போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஏன்னா எம்எல்ஏவை ஜெயிக்கல, நம்ம ஓட்டு போடல, அதுக்குள்ள இப்படி பேசுறானேன்ட்டு நீங்க யாரும் சந்தேகப்பட வேண்டாம். பல நாட்களாக நான் வந்து மதுரையோட நிலைமையை பத்தி உறக்க சொல்லிட்டு இருந்தேன். நான் பேசினது, நான் கேட்ட கேள்விகள் என்னுடைய கேள்விகள் இல்லை, உங்களோட கேள்விகள். என்னுடைய குரல் இல்லை, உங்களுடைய குரலால நான் எதிரொலிச்சேன். மதுரையெல்லாம் குப்பையா இருக்குன்னு சொல்லிட்டே இருந்தேன். பார்த்தா கடந்த 3-4 நாளா பார்த்தீங்கன்னா கார்பரேஷன் டபுள் ஷிப்ட்ல வேலை செஞ்சு இருக்கிற குப்பையெல்லாம் அள்ளிட்டு இருக்கிறாங்க. முந்தா நாள் மேலமாசி வீதியில நான் பிரச்சாரம் பண்ணும்போது அவ்வளோ பெரிய தெரு, கோடிக்கணக்கான பிசினஸ் நடக்கிற ஒரு தெருவில் ஒரு சாலை லைட்டு கூட எரியல. சாலை விளக்குகள் எல்லாம் இருட்டா இருந்துச்சு. அதை நான் சுட்டி காட்டினேன், இத்தனை லைட் இருக்கு ஒண்ணுமே எரியல. என்ன அவசரமா இங்க பாருங்க. நேற்று வந்து
சாலையில விளக்கு போற வேலையெல்லாம் நடந்துட்டு இருக்கு. ஆமா, முதல்ல குப்பைகள்லாம் இருக்குன்னா குப்பைன்னு பார்த்தா அவசரமா குப்பையெல்லாம் அள்ளிட்டு இருக்காங்க. இதுக்கப்புறம் சாலைகளில் விளக்கு எரியலன்னு சொன்ன சாலைகளில் விளக்க போட்டுட்டு இருக்காங்க. இதெல்லாம் 5 வருஷமா பண்ணியிருந்தா மக்கள் ஏன் உங்க மேல இவ்வளவு கோபமா இருக்க போறாங்க? 5 வருஷமா மக்களுக்கான அடிப்படை தேவைகளை பண்ணல, அடிப்படை சேவைகளை பண்ணல. முதல்ல மக்களை வந்து நீங்க சந்திக்கல. இங்க இருக்கிற எல்லா தாய்மார்கள், சகோதரர்கள், எல்லாத்தையும் பெரியவர்கள் எல்லாத்தையும் கேட்கிறேன், இந்த 5 வருஷத்துல என்னைக்காச்சும் இந்த சட்டமன்ற உறுப்பினர், அமைச்சர் அவர்கள் உங்க குறைகளை கேட்க உங்களை நேரில் வந்து பார்த்துருக்காரா? வரல. நானும் வந்து ஆவலா கேட்கிறேன், எங்கேயாச்சும் ஒரு குரல் வந்தார் அப்படின்னு கேட்குட்டு அந்த கிடைக்கவே இல்லை இது வரைக்கும். இல்ல உங்க குறைகளை சொல்றதுக்கு வச்சு நீங்க அவளை போய் நேரில் போய் பார்க்க முடிஞ்சுதா? இல்ல. அவரும் உங்களை வந்து தேடி வரல, நீங்க தேடி போன போதும் அவரை பார்க்க முடியல. ஆனா இப்ப எலெக்ஷனோட எல்லாத்தையும் தேடி முதல் ஆளா வந்து தெருவா வர்றாரு. 10 வருஷத்துக்கு அப்புறம் நான் பண்ண இன்னொரு சாதனை, 10 வருஷத்துக்கு அப்புறம் அவருக்கு ஞாபகம் இருக்கு, நானும் மதுரைக்காரன் சொல்றாரு. கூடவே என்ன வெளியூர்காரன் சொல்றாரு. இங்க இருந்து உத்தமபாளையம் 110 கிலோமீட்டர் அவரோட சொந்த ஊர்னா, அதே 110 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கிற பழனி தான் என்னோட பூர்வீகம். இது என்ன நீங்க உள்ளூர்காரர், நான் வெளியூர்காரர்? நம்ம 2 பேருமே தமிழர்கள், மதுரைக்காரர்கள். அதை ஒத்துக்கோங்க. இது மட்டும் இல்ல, ஒரு குப்பை அகற்றுறதாகட்டும், விலக்கெறிகிற சாதனைகள் மட்டும் இல்லை. நான் இது எம்எல்ஏ எனக்கு நீங்க வாக்களிக்கிறதுக்கு முன்னாடி என்னோட சாதனைகள். ஒரு அமைச்சராக இருக்கிறவர் தன்னோட சாதனையா இன்னொன்று சொன்னார். மீனாட்சி அம்மன் கோயிலை சுற்றி 2 கழிவறையை அப்டேட் பண்ணிட்டு 3 கழிவறை கட்டியிருக்கேன். அந்த கழிவறையோட நிலைமை என்னன்னு தெரியும். இப்போ அதை பற்றி நான் பேசணும்னா அவசரமா அந்த கழிவுநீர் தொட்டி இதெல்லாம், அந்த கழிவுநீர் எல்லாம் பாருங்க ஃபோட்டோ, அந்த கழிப்பறையெல்லாம் நேற்று முந்தா நாள் காலையில் எடுத்த நான் ஃபோட்டோ. அவசரமாக அந்த கழிப்பறைகள்லாம் சிமெண்ட் ஜல்லிக்கல்ல கொட்டி அவசரமா ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. இவ்வளவு ஒரு நாள் அந்த கழிப்பறையில தண்ணி வசதி கிடையாது, உடைஞ்சு யாருமே உபயோகப்படுத்த முடியாத ஒரு சிதிலமடைந்த நிலையில் இந்த கழிப்பறையை இப்ப அவசரமா ஜல்லிக்கட்டு சிமெண்ட் எல்லாம் போட்டுட்டு இருக்காங்க. எதுக்காக? தேர்தலுக்காக. இப்ப அவசரமா குப்பை அள்ளுறதும், அவசரமா தெருவிளக்குகள் எரியறதும், அவசரமா கழிவறைகள் எல்லாம் வந்து சுத்தப்படுத்துறதும் தேர்தலுக்காக. தேர்தல் 23ஆம் தேதி நீங்க ஓட்டு போட்ட அடுத்த நாள் மறுபடியும் இவங்க எல்லாம் மறைஞ்சிடுவாங்க. ஆனா அதிமுக அப்படி இருக்காது. தேர்தலுக்கு அப்புறம் எங்களோட உண்மையான பணி 100% அதிகமாக தொடங்கும். மதுரைக்கு தேவை என்ன? முதல் தேவை அடிப்படை கட்டமைப்பு, நல்ல சாலைகள், சாக்கடை இல்லாத தெருக்கள். சாக்கடை இல்லாத தெருன்னு சொல்றோம், கொஞ்சம் மழை பெஞ்சா வீட்டுக்குள்ளே சாக்கடை வந்துடும். இந்த வீட்டுக்குள்ள வந்தா கூட பொறுத்துக்கலாம், குடிக்கிற தண்ணியிலேயும் சாக்கடை கலந்து வரும். அள்ளப்படாத குப்பைகள், பேசிக் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இல்லாத கொடுமைகள், இந்த குறைகள் எல்லாம் களையப்பட வேண்டும். இதெல்லாம் கலைக்கணும்னு இதெல்லாம் தீர்க்கணும்னு நான் குரல் கொடுத்தா, ஒரு படித்தவர் பண்பாளர் என்று தனக்கு தானே முகமுடி போட்டுக்கிட்டு 10 வருஷம் இருந்த மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் இப்போ அந்த கோபத்துல உண்மையை சொல்றானே, மக்களோட குரலை சொல்றானே, மக்களோட கேள்விகளை கேட்கிறானேன்ட்டு ஏக வசனத்துல ஒரு படித்தவர் அவன் இவன் ஏக வசனத்துல திட்டிக்கிட்டு பதில் சொல்லிருக்காரு. அதுக்காக அவர் அளவுக்கு தாழ்ந்து போயெல்லாம் நான் பேச மாட்டேன். நான் இங்க வந்தது ஒருத்தர் தாக்கி திட்டிக்கிறதுக்காக கிடையாது. நான் வந்தது மக்களோட பிரச்சனையை வந்து மக்களாக மக்களில் ஒருவனாக நின்று தீர்க்கணுங்கிறதுக்காக. ஸோ என்னுடைய முதல் கடமை, அன்பு சகோதர சகோதரிகளே, பெரியவர்களே, தாய்மார்களே, 23ஆம் தேதி நீங்க உங்க பொன்னான வாக்களை கொடுத்து என்ன உங்கள் வெற்றி வேட்பாளராக தேர்வு செஞ்சீங்கன்னா, நான் மதுரையோட அடிப்படை தேவைகளை ராணுவ வேகத்தில் செஞ்சு கொடுப்பேன். சாலைகள் சீரமைக்கப்படும், கழிவுநீர் அகற்றப்படும், நல்ல குடிநீர் கிடைக்கும், குப்பை இல்லாத மதுரை உருவாகும். அதுக்கப்புறம் தான் என்னோட அடுத்த கட்ட வேலைகள் ஆரம்பிக்கும். கோடிக்கணக்கான ரூபாய் வருவாய் ஈட்டக்கூடிய மதுரையை மறுபடியும் ஒரு பொன்னான நகரமாக, குப்பை நகரமாக பேர் வாங்கி வச்சுட்டு இருக்கிற மதுரையை மறுபடியும் வந்து ஒரு கோயில் நகரமாக, கோபுர நகரமாக, தங்க நகரமாக மாற்றுவேன். அதுக்கு முதல்ல டூரிசத்தை டெவலப் பண்ணணும். பல்லாயிரக்கணக்கான கோடி ரூபாய் வர்றதுக்கான வழிமுறைகளை பண்ணணும். அத்தனையும் பொக்கிஷமா இருக்கிற மதுரை மீனாட்சி அம்மன் கோயில், அத்தனை வருவாய் ஈட்டக்கூடிய மதுரை மீனாட்சி அம்மன் கோயில், அது ஆன்மீகத்தலம் மட்டும் கிடையாது, அது ஒரு மிகப்பெரிய சுற்றுலாத்தலம். அப்படி ஒரு கலாச்சார பொக்கிஷம் இந்தியாவிலே கிடையாது.
அதை எந்தவித கவனிப்பா இல்லாம அப்படி சீரழிச்சிருக்கு. கேட்டா வந்து ஏதோ தூண் கொண்டு வரேன், அதை பண்றேன், 5 வருஷமா கொஞ்சம் தூணை கொண்டு 78 தூணை கொண்டு வந்திருக்கு தான் அவர் 5 வருஷமா சொல்லிட்டு இருக்காரு. ஐயா வர்ற புது தூண் வர்றது இருக்கட்டும், ஏற்கனவே இருக்கிற தூண், இருக்கிற சிற்பங்கள், இருக்கிற மண்டபங்கள் எல்லாத்தையும் நிலைமையை போய் பாருங்க. தூசு படிச்சு ஒரு உடல் ஊனமுற்றோர் வயதானவங்க எல்லாம் இழுத்துட்டு போறதுக்கான வீல் சேர், அதெல்லாம் வீல் சேர் கண்டுபிடிச்ச காலத்தில் கட்டப்பட்ட வாங்கின வீல் சேர் மாதிரியே சேர்லாம் இருக்கு. ஸோ அந்த நிலைமையெல்லாம் மாறணும். இது மாறுறதுக்கு புரட்சி தமிழர் எடப்பாடி ஐயா அவர்களின் ஆட்சி இங்க மலரணும். அவர் எத்தனையோ நலத்திட்ட உதவி அனௌன்ஸ் பண்ணியிருக்காரு. என்னுடைய வாக்குறுதி இருக்கு. இன்னைக்கு எல்லாருமே ஒரு கொடுமையான நிகழ்ச்சி கேள்விப்பட்டிருப்பீங்க. மீஞ்சூர்ல ஒரு பள்ளி குழந்தை, வீட்டில் இருக்கிற ஒரு பள்ளி குழந்தைய ஒரு 4 பேர் கஞ்சா போதையில போய் எந்த காரணமும் இல்லாம அதை போய் வெட்டு கத்தியால வெட்டி, இந்த கொடுமையான நிகழ்ச்சி பாருங்க. கஞ்சா போதையில அந்த சின்ன சிறுமி, ஸ்கூல் சிறுமி, வீட்டில் இருக்கிற அந்த சிறுமியை கஞ்சா போதையில வீட்டுக்குள்ள நுழைஞ்சு கத்தியால வெட்டினதோடு மட்டும் இல்லாம அதை வீடியோ எடுத்து சோசியல் மீடியாவில் போடுற அளவுக்கு இந்த காலத்துல கஞ்சா போதை பரவி கிடக்குது. பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாத நிலைமை இருக்கு. இப்ப அந்த சின்ன சிறுமியை வந்து உயிருக்கு போராடிட்டு இருக்கா. அவங்க வெட்டும் போது அந்த குழந்தை அழுகிற சத்தத்தை கேட்கும்போது 2 பொற்குழந்தை பெற்றவனா நான் கலங்கானது எனக்கு தான் தெரியும். கஞ்சா போதை பழக்கம், பெண்களுக்கு பாதுகாப்பின்மை, இன்னும் எத்தனையோ சொல்லிட்டு போகலாம். அந்த ஆட்சியோட அவ்வளோ நல்ல. எனக்கு எம்எல்ஏவாக சந்தர்ப்பத்தை நீங்க கொடுத்தீங்கன்னா மதுரையில் தெருவுக்கு தெரு விளக்கெரியும், சின்ன சந்து முதற்கொண்டு விளக்கெரியும். எல்லா சாலைகளும், எல்லா சின்ன சந்துகளிலும் சிசிடிவி கேமரா பொருத்தப்படும். 24 மணி நேரமும் காவல்துறையின் கண்காணிப்பில் மதுரை இருக்கிற எல்லா தெருவும் இயங்கும். பெண்களுக்கு பாதுகாப்பு கிடைக்கும். பெண்களை எவனாச்சும் ஒருத்தன் கை வச்சிருவான், அப்புறம் அதிமுக ஆட்சியில் அது நடக்கவே நடக்காது. அதிமுக ஆட்சியில் பெண்களுக்கு பாதுகாப்பு எல்லாம் நடக்கும். கோயில் கும்பாபிஷேகம் மிகவும் சிறப்பாக நடத்தும். அதனால் என் அருமை வாக்காளர் பெருமக்களே, எடப்பாடியாரின் ஆட்சி, அவருடைய நலத்திட்ட உதவிகள், மாசம் 10,000 ரூபாய் உதவித்தொகை ஒவ்வொரு குடும்பத்துக்கும். முதல் மாசம் ஆட்சிக்கு வந்தோடனே 10,000 ரூபாய் உதவித்தொகை, ஒவ்வொரு மாசமும் மகளிருக்கு 2,000 ரூபாய் உதவித்தொகை. இவங்களை மாதிரி 28 மாசம் கழிச்சு எல்லாம் கொடுக்க மாட்டாங்க. எம்பி எலெக்ஷன் வருது, தேர்தலுக்கு வேட்பாளர்கள் வரும்போது சட்டை முடிச்சு கேட்பாங்களே, வாக்குறுதியே என்னாச்சு, அதுக்காக 1000 ரூபாய் கொடுக்கறதெல்லாம் கிடையாது. எடப்பாடியார் ஆட்சிக்கு வந்தோடனே 2,000 ரூபாய், எல்லா வீட்டுக்கும் இலவச ஃப்ரிட்ஜ், தாய்மார்களுக்கு இனிமேல் சமைச்சு கஷ்டப்படுறதெல்லாம் வேண்டாம். சமைச்ச உடனே கெட்டு போகுதுங்கிற கவலையெல்லாம் வேண்டாம். அழகா ஃப்ரிட்ஜில் வச்சு பாதுகாக்கலாம். இலவச ஃப்ரிட்ஜ், வருஷத்துக்கு 3 கேஸ் சிலிண்டர், புரட்சி தலைவர் அறிமுகப்படுத்தப்பட்டு பாதியில் நிறுத்தப்பட்ட தங்கத்துக்கு தாலி திட்டம், இன்னும் எண்ணற்ற நல்ல திட்டம். மகளிருக்கு இருசக்கர வாகனங்களாக 25,000 ரூபாய் உதவித்தொகை. எல்லாம் கேட்கலாம், என்னப்பா எல்லாம் தாய்மார்களுக்கே வருத, எண்ணிக்கலாம் என்னன்ட்டு அண்ணன்மார்கள் சகோதரர்கள் கேட்கலாம். நம்ம எல்லாம் இலவசமா சிட்டியில பஸ்ல டிராவல் பண்ணலாம். தாய்மார்கள் மட்டும் இல்ல, ஆண்களும் இலவசமா பஸ்ல டிராவல் பண்ணலாம். இங்க இதுல வந்து நம்ம ஆட்சியில வந்து உங்க பணத்தை வைத்து தான், அதுல ஒரு சின்ன பங்கில் தான் நலத்திட்ட உதவி பண்ணப்படுகிறது. அதிமுக ஆட்சியில் யாரும் வந்து ஓசிலாம் கேவலமா பேச மாட்டோம். உங்க பணம், உங்களுக்கு சேவை செய்ய, உங்களுக்கு வேலை செய்யற வேலைக்காரங்க தான் மக்கள் பிரதிநிதிகள். புரட்சி தலைவி அம்மா சொன்ன மாதிரி மக்கள் தான் எங்களுக்கு எஜமானன். நாங்க மக்களுக்கு எஜமானம் இல்லை. ஆனா மக்களுக்கு தன்னை எஜமானம் நினைச்சிருந்துச்சு இல்ல, கூட்டத்தை அவங்க வீட்டுக்கு அனுப்பிச்சு வைக்கணும். அதெல்லாம் நிறைவேற்றக்கூடிய பவர் உங்க கையில தான் இருக்கு. வர 23ஆம் தேதி எலெக்ஷன்ல, தேர்தலில் இரட்டை இலை சின்னத்தில் வாக்களித்து எனக்கு நீங்கள் கொடுக்க போகும் வெற்றி, புரட்சி தமிழர் எடப்பாடியார் ஐயா அவர்கள் தமிழகத்தில் ஆட்சி அமைப்பதற்கான வெற்றி திலகமாக இருக்க வேண்டும் என்று